அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கி வரும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்ததாக மாதர் சங்கங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளதற்கு எதிர்ப்புகள் குவிந்து வருகின்றன. ஞான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர். மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும். தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டேன். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி திருபுவனம் சந்தையில் போராட்டம் நடத்த காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. இது குறித்து சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், தடையை மீறி போராட்டம் நடத்துவேன், கைது செய்தால் செய்து கொள்ளுங்கள் என்றார். கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல, பெர்மிஷன் தான் கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்க போடுங்க, சிறையில் வைங்க, அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இதனை கண்டித்த நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பொதுவெளியில் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் இது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என்றும் கூறியது. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் மீண்டும் சீமானின் பேச்சு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தன்னை எதிர்க்க வேண்டுமென்றால் முதல் ஆளாக வரும் மாதர் சங்கம் இப்பொழுது எங்கே சென்றது என கேள்வி எழுப்பினார். எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவேன், எல்லாம் பேசுவேன். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசல, ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கவங்க அடிச்சு படுத்திட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? மாதர் சங்கத்தினர் போதைப் பொருள் சாப்பிட்டு உறங்கி விட்டார்களா என சீமான் பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு பெரியார் தொடர்பாக சீமான் பேசியதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. அவருக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்த நிலையில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் பதிவாகின. இதேபோல தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக IPS அதிகாரி வருண்குமார் நீதிமன்றத்தில் சீமான் மீது தொடர்ந்த வழக்கும் நடந்து வருகிறது. இப்படி அடுக்கடுக்கான சர்ச்சைகளில் சிக்கி வரும் சீமான் புதிதாக மாதர் சங்கங்கள் குறித்து இவ்வாறு பேசியுள்ளது புதிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது.